தங்கம் வெள்ளி நிலவரம் குறித்த விலை பட்டியல் வெளியிடுவது போல தற்போது கொலைகள் எண்ணிக்கை பட்டியல் வெளியிடும் சூழலில்தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். மதுரை எப்போதுமே அதிமுகவின் எஃகு கோட்டை என்றும், கடந்த தேர்தலில் சூழ்ச்சி செய்து திமுக சில தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. வரும் தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியால் மக்கள் பட்ட துன்பங்கள் அதிகம். அதற்கு தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. போதை கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளது. இளைஞர் சமுதாயம் சீரழிந்து வருகிறது. போதை மாநிலமாகவே மாறிவிட்டது என்றும், அதிமுக ஆட்சிக்கு வந்த முதலில் போதை கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டப்படும் என்றும், திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை. இதற்கு ஒரு உதாரணம்தான் மதுரை மாநகராட்சியில் நடந்த 200 கோடி ரூபாய் சொத்து வரி ஊழல். திமுகவின் 5 மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். மேயரின் கணவர் கண் துடைப்புக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த முறைகேட்டுக்கு முழு பொறுப்பு மேயர், கமிஷனர் தான். ஆனால் ஊழல் செய்தவர்களை இந்த அரசு காப்பாற்றியது என்றும், அடிப்படை வசதிகளுக்காக 250 கோடி ரூபாய் மாநகராட்சி கடன் வாங்கியுள்ளது. வரி விதிப்பு என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைக்கிறது. மாநகராட்சி ஊழல் மதுரை மட்டுமல்ல, பல மாநகராட்சிகளில் நடந்துள்ளது. ஊழல் பணத்தை யார் பங்கு போட்டுக் கொள்கின்றனர்? டாஸ்மாகில் 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. இத்தனை பணமும் எங்கே போகிறது? அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும், இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தொழில் முதலீடுகளை ஈர்க்கப் போகிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு பறந்துவிட்டார். அவர் அங்கு செல்வது முதலீடுகளை ஈர்க்க அல்ல, ஊழல் மூலம் கிடைத்த பணத்தை முதலீடு செய்யவே. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சிதான் திமுக. மீண்டும் அது ஆட்சிக்கு வரக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளது. இதனால் நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு ஜவுளி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யும் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் வகையில் அந்நாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கும் குளிர்பானங்களை புறக்கணிப்பதாக தமிழக ஹோட்டல்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதேபோல் நம் நாட்டில் போக்குவரத்து உட்பட பல்வேறு வணிகத்தில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதில் 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு இருப்பது மட்டுமின்றி சொல்லப்படாத பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி அதை பெருமிதம் என நினைத்துக் கொள்கிறார். திமுக அரசு உண்மையாகவே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் அது பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் அஞ்சி நடுங்கி ஓடுவது ஏன்? முதல்வர் ஸ்டாலினுக்கு அவரது அரசில் என்ன நடக்கிறது என்பதே தெரிவதில்லை. ஆனால் தமிழக மக்கள் அறிவார்கள். ஸ்டாலின் சொல்லும் பொய்களை நம்ப மாட்டார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். கட்சியில் தனித்தனி கோஷ்டிகளாக செயல்படக்கூடாது. வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழக பாஜக நிர்வாகிகளை மத்திய அமைச்சர் அமித்ஷா எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் தன் வீட்டில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, தமிழக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் ஆகியோர் பங்கேற்றனர். 2 மணி நேரத்திற்கு மேல் நடந்த கூட்டத்தில் தமிழகத்தில் கூட்டணியை பலப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பாஜக போட்டியிடும் தொகுதிகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் இணைந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர தேமுதிக, பாமக தயக்கம் காட்டுகிறது. கடந்த ஜூலையில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி தராததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இவரது முடிவையே பின்பற்றும் வகையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் செயல்பாடும் உள்ளது. எனவே கூட்டணியை பலப்படுத்த வேண்டியவை தொடர்பாக பாஜக நிர்வாகிகளிடம் அமித்ஷா கருத்து கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்து வரும் தகவல் கிடைத்துள்ளது. தனிநபரின் வளர்ச்சி கட்சிக்கு முக்கியமல்ல, கட்சியின் வளர்ச்சிதான் மேலிடத்திற்கு வேண்டும். தமிழக பாஜக நிர்வாகிகளின் செயல்பாடுகளை மேலிடம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது.
கட்சி வளர்ச்சிக்கு கோஷ்டி பூசல் அதிகரிப்பது சரியில்லை. நிர்வாகிகள் அனைவரும் தங்களுக்கென்று தனி கோஷ்டிகளை உருவாக்கி செயல்படக்கூடாது என்றும், மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் சேர்க்க தமிழகத்திற்கு மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து அனுப்பப்படுவர். அவர்களை மாவட்டம் வாரியாக அழைத்துச் சென்று கட்சி வளர்ச்சி பணி, நலத்திட்ட உதவிகள், மத்திய அரசின் திட்டங்களை துவக்கி வைத்தல் போன்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதிமுக தலைமை அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் ஏதோ ஒரு சிறுவனை மருத்துவமனையில் அனுமதிக்க சென்றபோது தெரியாமல் அதிமுக கூட்டம் பக்கம் வந்த திமுக காரை மறித்து தாக்கியதாக பொய் பரப்பி வருகின்றனர். மாற்றுப்பாதை இருப்பதை காவல்துறை தெரிவித்தும் வேண்டுமென்றே கூட்டத்திற்குள் நுழைந்தது அந்த திமுக கார். எந்த சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக சொன்னார்களோ அந்த சிறுவன்தான் காரை ஓட்டி வந்தார். ஓட்டுநர் உரிமம் இல்லாத ஒரு சிறுவனை வைத்து கூட்டத்திற்குள் காரை விட்டு விபத்து ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பு? இதையெல்லாம் அறிந்தே மக்கள் பாதுகாப்பிற்காகவே அதிமுகவினரும் நிர்வாகிகளும் காரை மறித்தனர். எந்த அளவிற்கு தில்லுமுல்லு வேலைகளை செய்து எழுச்சி பயணத்தை முடக்க திமுக அரசு முயற்சிக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.